வணக்கம் சொந்தங்கள். இன்னைக்கு பரிசு பொதி ஒன்றோட ஒடிக்கிட்டோம். எங்க போறோம்னு வாங்க பார்ப்போம். நீ எங்க போற? நானா பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். வந்த சீமேந்து பாதையால் இறங்கி இப்போ ஒரு வயலுக்கால ஒற்றையடி பாதையில் 2 பாட்டு பாடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். இதால் போய்த்தான் நாங்கள் சந்திக்க வேண்டிய இடத்துக்கு போகிறோம். அந்த வீடு தெரியுது பாருங்க, அங்கே தான் போய்கொண்டு இருக்கிறோம். இப்போவே யாரோ நிற்கணும் அங்கே வாசலில், வேலிக்கரையில் என்னத்தான் பார்த்து கொண்டு நிற்கிறோமோ தெரியல. கிட்ட போவோம். இங்கே பார்த்தா இங்கே முன்னுக்கே வந்து ஆயத்தமாக நிற்கிறோம். என்னட்டான தெரியும். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான பிறந்தநாள் பரிசை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இவருக்கு தான் இன்றைக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ்தன். நன்றி நன்றி. நாங்கள் பரிசுகளை கொண்டு வரோம். அதிரடியாக வந்த பரிசு பொருட்கள். பிறந்தநாள்காரனை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் சந்தித்து அவரோட கதைப்போம் என்ன மாதிரி அது. வணக்கம் தமிழ்தன். வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு எத்தனாவது பிறந்தநாள்? 19 பிறந்தநாள். நீங்கள் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு தான் அதிரடியாக வந்து என்னட்ட இருந்து ஒரு பரிசு பொருள் வந்திருக்குது. இதை யார் வந்திருப்பினும், எந்த நாட்டில் இருந்து வந்திருப்பினும் என்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இப்போ பரிசு பொருட்களை பார்த்து யார் வந்திருப்பினோன்னு நினைக்கிறீர்கள். உங்களுக்கு மைலோ வந்திருக்கணும், புரோட்டீனெக்ஸ் தந்திருக்கணும், அங்கர் வந்திருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு விருப்பமான சாமான்களோ? அதுதான் உங்களுக்கு இதெல்லாம் தந்திருக்கணும் போல கிடக்கு. யாரும் உங்களை தெரிஞ்சாக்கலாம், யாரும் விரும்புகிற ஆக்கள் யாரும் இருக்கணுமோ உங்களை தெரிஞ்ச ஆக்கள். இப்படி சத்துணவு ஆக்கள் எந்த அவைக்கு தெரியாது, அதை பற்றி அவைக்கு தெரியாது. பழங்களை எல்லாம் தந்திக்கணும். இந்த பழங்கள் உங்களுக்கு விருப்பமோ? தோடம்பழம், ஆப்பிள், உங்களோட தலையை பார்த்து ரம்புட்டான் மாதிரி தந்திருக்கணும் போல எனக்கு. மங்குக்கான் பழமும் தந்திருக்கணும். இன்னும் எல்லாம் பொதி செய்து தந்திருக்கணும். என்னென்னு பார்க்க போகிறீங்களோ? ஆனால் நீங்கள் யாருன்னு சொல்ல இல்லையா எங்களுக்கு? பார்த்துட்டு சொல்லுவீங்களா? இதை பாருங்க. அப்போ இதில் சில நேரம் சரி பாருங்க. அப்போ நாங்கள் இதை பார்ப்போம். என்ன இல்லை, நாங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும் யார் எந்த நாட்டாக இருக்கணும். அது நீங்கள் சொல்லணும். வேறு உங்களை இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறது, இவ்வளோ உங்களுக்கு சத்து குறைவால், உங்களுக்கு சத்துமா தேவையாண்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறாக்கள் யாருண்டு. பரவாயில்ல, சொல்லுங்க பார்ப்போம். பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சொல்ல தெரியல. நீங்கள் எவ்வளோத்துக்கு வைக்க போறீங்க? பரவாயில்ல, ஒரு தரம் குறைக்க மாட்டேன். நாங்கள் வேணுமெண்டா இதை வீடியோ போடைக்க வந்து நாங்கள் அதை எடுத்து போட்டு போடுறோம். நீங்கள் ஆட்ட பேர் சொல்ல வேண்டாம்னீங்கன்னா இப்போ பரவாயில்ல சொல்லுங்க. அம்மா அப்பாவும் வந்து கண்ணை மூடிக்கொண்டிருங்கோ. கவிந்த பேர் சொல்ல போகிறேன். கவிந்த பேர் அப்படி ஆக்கள் இல்லை. மாமா மேர், மச்சால் மேர், கணவர் இருக்கிறமே, மச்சால் மேர், அத்தை மேர். அப்படி இருந்தால் மாமா, மச்சால், அத்தை மேர், அண்ணா மேர், மச்சான் மேர் தான் தெரியணும்னு சொல்கிறீங்க. சரி பார்ப்போம். அப்போ அண்ணா யார்? தம்பி மேர், தங்கச்சி மேர் தர மாட்டேனமோ? நட்புகள், உசுறுகள் இல்லை உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஒரே உசுறுகள், நட்புகள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டு இருக்கணுமா? இன்றைக்கு 12 மணியில் இருந்து. அப்போ நீங்கள் அவர்கள் தரமாட்டேன்னு நினைக்கிறீங்களா? சரி, வைக்கப்படாதீங்க.
இது என்ன தந்திருக்கணும் உங்களுக்கு? ஸ்கூல் பேக் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் பள்ளிக்கும் போகிறீங்களோ? எத்தனாம் ஆண்டு? படித்து முடியுது. இப்போ இந்த நேரம் உங்களுக்கு இதை தந்திருக்கணும், உங்களுக்கு தேவையாண்டு தெரிஞ்சாக தந்திருக்கணுமோ? அப்படியா? தேவையான. சரி, அப்போ நாங்கள் அடுத்த இதை உடைச்சு பார்ப்போம். இதைத்தான் நீங்கள் ஆர்வமாக நிற்கிறீர்கள். என்ன நீங்கள் ஒரு 2 பேர்கிட்ட பேர் சொல்லுங்கள். யாராவது இதை தாராக்கு அப்புறம் இதில் பேர் இருந்தாண்டா நாங்கள் அதில் பேர் இருக்கு இருக்காது. ரெண்டாலும் ஒரு 2 பேர்கிட்ட பேர் சொல்லுங்கள். இந்நேரம் இருக்குமென்ற ஒரு குறிப்பு. உள்ளூரோ வெளியூரோண்டு அது சொல்லுங்கள். வெளியூர் போலையும் கிடக்கு. சரி, பரவாயில்ல, நாங்கள் உடைச்சு பாருங்க ஓட ஆசைக்கு. யார் கண்டுபிடிச்சிட்டியோ? இல்லை, பேர் அடிச்சிருக்கோம். பேர் அடிக்கல. அடிக்கலையே. ஆறாள் இவ உங்களோட அம்மையாவும் அம்மம்மாவும் நீங்களுமோ சின்ன வயசுல எடுத்த படமோ அதை கையால் கீறி உங்களுக்கு அனுப்பியிருக்கணும். என்ன அவையில் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நல்லா தெரிஞ்சாக்கள் தான் அதை அனுப்பியிருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டுட்டார் கவிந்தன். தன் பிறந்த நாளுக்கு கிடைச்ச இந்த ஒரு பரிசு அவரை வெகுவாக கண்கலங்க வச்சுட்டுது. சரி, பிரச்சனை இல்லை. இந்த கண்கலங்கின வீட்டுக்கு வந்து நாங்கள் அடுத்த பரிசு என்னென்னு பார்ப்போம். அதில் தமிழ்ந்தன் விழா நேரம் யோசிச்சு கொண்டு வந்த விட கிடைக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். பார்ப்போம். நம்ம பெட்டியில் வந்துருக்குது. பெட்டி திறக்க போகிறார். பெட்டி திறந்தாலாவது அவருக்கு விட கிடைக்குமோன்னு பார்ப்போம். சப்பாத்து வந்துருக்குது. அவர் பள்ளிக்கூடத்தை முடித்து வெளியில் வர போகிறன்று அவர் சொல்கிறார். ஆனால் அவருக்கு வர பரிசுகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே திரும்ப கொண்டு போகிற மாதிரியே இருக்குது. புத்தக பை வருகுது, சப்பாத்து வருகுது. இதோட பள்ளிக்கும் போயிடாது. பரவாயில்ல, இனியாவது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். யாரு உங்களுக்கு இந்த பரிசை தந்திருப்பினோம்? இல்லை, நீங்கள் வேறு யாராவது பேரை சொல்லுவோம். முதலாவது நீங்கள் சொன்ன விட தவறாரு. நீங்கள் வேறு யாரையும் சரி, உங்களுக்கு நீங்கள் முதல் இருந்த சந்தேகத்துக்கு விடகாரம் உள்நாடு தான். ஓ, அவருக்கு தெரியுமோ உங்களுக்கு சப்பாத்து தேவையாண்டு? இல்லை, இவ்வளோ சத்து குறைபாடான வேறு யார்கிட்ட நீங்கள் சப்பாத்து கேட்ட? நீங்கள் இல்லை, நீங்கள் பேரை சொல்லுங்க. யார்கிட்ட நீங்கள் சப்பாத்து கேட்ட நீங்கள்னு சொல்லுங்க பார்ப்போம். உள்நாடு தான். அப்படி இல்லை, உள்நாடு தான். உள்நாடு தானே. உங்களுக்கு நெருக்கமான ஆக்கள். அம்மாட்ட கேட்ட நீங்கள். அப்போ அம்மா தந்திருப்பான்னு நீங்கள் நம்புறீங்க? இதில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு விருப்பமானது, உங்களுக்கு தேவையானதுன்றது அம்மாவுக்கு தெரியுமே. அம்மாவுக்கு தெரியாமல் இருக்குமோன்னு சொல்கிறீங்க. இப்போ வேறு ஒருத்தருக்கும் அது பற்றி தெரியாது. வேறு யாருக்கு தெரியும்? அம்மாவோட அடுத்த பட்டமை கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 4 வயல் தாண்டி வந்தீங்கன்னா
உங்களோட வீட்டுக்கு வந்து? அக்கா இப்போதான் தவிந்தன் வந்து தனக்கு கிடைச்ச பரிசு போதி தன் அக்கா கொடுத்தேன்னு சொல்லி இருக்கிறார். நாங்கள் இவ்வளவு நேரம் வந்து தவிந்தன் கடுமையாக யோசிச்சு கொண்டு இருந்தவர் தனக்கு கிடைச்ச பரிசு போதி அக்கா தான் அனுப்பியிருப்பாவோ உண்டு கடுமையாக சிந்தித்தவர். ஆனால் வெளியில் சொல்லல. அக்கா தான் எங்கள்கிட்ட வந்து இந்த பரிசு பொதிகளையெல்லாம் தந்து தன் தம்பிக்கு வந்து கொடுக்கணுமெண்டு எங்கள்கிட்ட சொல்லியிருந்தவா. நீங்கள் அக்கா இவ்வளோ பரிசு தந்திருக்கா, நீங்கள் அக்கா கொண்டு கொடுக்க இல்லையோ இந்த நேரத்தில்? அதுக்கு சந்திப்போம். வேறு ஏதாவது இந்த தருணத்தில் வந்து இந்த பரிசை நீங்கள் கண்ணால் பார்த்த உடனே வந்து ஏதாவது அக்கா கொடுக்கணும் மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் காணொலியாக பதிவு செய்வோம். என்ன நீங்கள் அக்கா வந்து வேற்று மனுஷி மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்றீங்க, நன்றியோட மட்டும் நீ பாட்டிக்கொள்றீங்க. அப்போ நீங்கள் அக்காட்டேருந்து வந்திருக்குன்னு இப்போ அறிஞ்சிருக்கிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து உங்களோட சந்தோஷம் எப்படி இருக்கும்? சரி, நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் அன்புடன் வேல்நயன. நாங்கள் இப்போ வந்து தமிழ்ந்த அக்காவோட கதைக்கிறோம். அவள் வந்து எங்களோட இந்த அதிர்ச்சிகரமான இந்த பரிசு வந்து கிடைச்சிட்டு என்ன மாதிரி சொல்ல போகிறா, என் தம்பிக்கு நாங்கள் அதை கொடுத்துட்டு என்ன சொல்ல போகிறான்னு வந்து நாங்கள் கேட்குறோம். குறுகிய காலத்திலான் தொடர்பு கொண்டலாம் செய்து தர முடியும், வந்து போக முடியும், என்னால் முடியும், செய்து சொன்னீங்க. சாமான என்னென்ன கொடுக்க போறீங்கன்னு கேட்டீங்க. நானே படுக்க கொண்டாரு கொடுத்தா செய்யுன்னு சொன்னாங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்கு அடிச்சு தொடர்பு கொண்டு அவருக்கு உங்களோட வீட்லேயே வந்து நீங்கள் திருத்தந்த படம் இருக்குது, அம்மம்மாவும் அம்மையாண்டையும் படம் இருக்குது. அவருக்கு அவர் 2 பேரும் உண்டா அவ்வளோ பிரியமோ? அப்போ அதால் நீங்கள் அவையில் 2 பேரையுமே வரைஞ்சு அவர்கிட்ட 1வது வயசு பர்த்டே ஃபோட்டோ எடுத்து அவர்கிட்ட 1வது வயசு பர்த்டே ஃபோட்டோட அவர் அம்மம்மா அவரை தூக்கி வச்சுக்க மாதிரி. சரி சரி சரி, நன்றி நன்றி நன்றி. இப்போ நாங்கள் பரிசு கொடுத்துட்டோம். ஆரண்டவர் முதல் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் கண்டுபிடிச்சிட்டார். இதுவரைக்கும் இவரோடையும் எங்களோடையும் தொடர்ந்து இருந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் வேல்நயன்.